ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிங்க. கலாக்காண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கலாக்காண்ட் ஸ்வீட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் பாதியாக ரெடியூஸ் ஆகிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக எலுமிச்சை பழசாறு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழசாறை தண்ணியில் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போ பால் திரிய ஆரம்பிக்கும். இப்போ பால் நல்லா திரிஞ்சிடுச்சுங்க. அடுப்பு அணைச்சிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கலாங்க. பன்னீர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் புளிப்பு சுவை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை விட்டு கழுவிக்கலாங்க. அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பால் காய்ச்சிக்கலாங்க. சைடில் இருக்கிற க்ரீமெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுக்கலாம். அடிக்கடி கிளறிட்டே இருங்க. அப்போ தான் பாத்திரம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் பாதியாக கம்மியாயிடுச்சுங்க. இப்போ 3/4 பங்கு கம்மியாயிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பன்னீர் எல்லாமே பாலை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 3/4 கப்புக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி இலகிடுச்சுங்க. திரும்பவும் இறுகிடும். அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ட்ரேயில் நெய் தடவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட் நல்லா இறுக ஆரம்பிச்சிடுச்சுங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்திங்களா. இதுதாங்க ஸ்டேஜ். இந்த சமயத்தில் நம்ம எடுத்துட்டோன்னா ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதை சூடாக இருக்கும்போதே நம்ம ட்ரேயில் மாற்றிக்கலாம். இப்போ இதை லெவல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நட்ஸு போட்டுக்கலாங்க. நான் பாதாமும் பிஸ்தாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட போகிறேன். அடுத்ததாக பிஸ்தா போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சில்வர் லீவ்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. உங்கள் சாய்ஸ் தான். இப்போ எல்லா நட்ஸும் போட்டாச்சுங்க. இதை அப்படியே அமுக்கி விட்டுக்கலாம். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுங்க. அதனால் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்வீட் கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட்டை ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.